40 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்டன் நகர மருத்துவமனையில நடந்த ஒரு நெகிழ்ச்சியான உண்மை சம்பவத்தோட இன்னைக்கு நாம இந்த ஆழமான தேடலை ஆரம்பிக்கலாம். அதாவது வயதான ஒரு தம்பதி ஒரே நேரத்துல மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. மனைவிக்கு முற்றிய நிலையில புற்றுநோய். அவங்க கிட்டத்தட்ட இறக்கும் தருவாயில இருந்தாங்க. அந்த நிலைமை ரொம்ப கஷ்டமானதுதான். ஆமா. ஆனா அவரோட கணவருக்கு பாத்தீங்கன்னா சாதாரண சுவாச பிரச்சனை தான். உயிருக்கு ஆபத்தான நிலைமை எதுவுமே கிடையாது. ஆனா மனைவி நாளுக்கு நாள் மோசமடைஞ்சுக்கிட்டே போனாங்க. கணவரோ எந்த முன்னேற்றமும் இல்லாம அதே நிலைமையில தொடர்ந்துட்டு இருந்தாரு. ஓ, அதாவது அவருக்கு பெருசா எந்த நோயும் இல்ல, இருந்தாலும் அப்படியே இருக்காரு. அதேதான். ஒரு நாள் இரவு என்ன ஆச்சுன்னா மனைவி இறந்துட்டாங்க. அந்த துயரச் செய்திய கணவர்கிட்ட மருத்துவர்கள் சொன்னப்போ அவர் பெருசா எந்த உணர்ச்சியும் வெளிக்காட்டாம ரொம்ப அமைதியா தலையசைச்சார். சரி. அவர் சீக்கிரமே குணமாகி வீட்டுக்கு போயிடுவார்னு தான் மருத்துவமனை ஊழியர்கள் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அடுத்த 3 நாட்கள்ல யாருமே எதிர்பாராத விதமா அவரோட உடல்நிலை மிக மோசமடைஞ்சு அவரும் இறந்துட்டார். உடலியல் ரீதியா அவருக்கு எந்த பெரிய நோயும் இல்ல. அவரோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மலா தான் இருந்துச்சு. குழப்பமடைந்த ஒரு இளம் மருத்துவர் தன்னோட மூத்த மருத்துவர்கிட்ட இது எப்படி சாத்தியம்னு கேட்டார். ஆமா, மெடிக்கல் சயின்ஸ் படி அவர் சாக வேண்டிய ஆளே இல்லையே. எக்ஸாக்ட்லி. அதுக்கு அந்த மூத்த மருத்துவர் சொன்ன பதில் தான் உங்களை ரொம்பவே சிந்திக்க வைக்கும். உனக்கு புரியலையா? அவர் இறக்க தயாராயிட்டார். அவர் தன் மனைவிக்காக காத்திருந்தார். ஒரு நல்ல கணவன் எப்போதும் தன் மனைவிக்காக காத்திருப்பான் இல்லையா அப்படின்னு அவர் சொன்னார். நிஜமாவே ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயம் இது. ஆனா இது உணர்ச்சிகரமானது மட்டும் கிடையாது. இதுக்குள்ள ரொம்ப ஆழமான ஒரு அறிவியல் ஒளிஞ்சிருக்கு. அதாவது ஒரு சாதாரண உணர்வு எந்த நோயும் இல்லாத ஒரு உடம்ப எப்படி மொத்தமா ஷட் டவுன் பண்ணுச்சு. கரெக்டான கேள்வி. கார்ல பிரேக் பிடிச்சா வண்டி நிக்கிற மாதிரி ஒரு மனுஷனோட ஆழ்ந்த உணர்வு நிலை உடலோட இயக்கத்தை நிறுத்துமா? நவீன மருத்துவத்துல இதுக்கு நேரடியான பதில் கிடையாது. ஏன்னா பொதுவா மருத்துவத்தை நாம ஒரு மெக்கானிக் வேலை மாதிரி தான் பாக்குறோம் இல்லையா? ஆமா, கைகள்ல எலும்பு முறிவுன்னா எக்ஸ்ரே எடுத்துறோம், உடைந்த பகுதியை கண்டுபிடிக்கிறோம், பிளாஸ்டர் போடுறோம். ஆனா மனித உணர்வுகள், உங்களோட உள்நிலை எண்ணங்கள் உங்க உடலை எப்படி இயக்கிக்கிட்டு இருக்குன்னு வரும்போது அந்த எக்ஸ்ரே மிஷின் வேலை செய்யறதில்ல. அதனால தான் இன்னைக்கு அமித் கோஸ்வாமி எழுதிய தி குவாண்டம் டாக்டர் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு நூலை அடிப்படையா வச்சு நாம பேச போறோம். இதுல நவீன அறிவியல், மனித உணர்வு நிலை, அப்புறம் குணப்படுத்துதல், இது மூணையும் இணைச்சு அலச போறோம். கண்டிப்பா. இது வெறும் தத்துவமோ இல்ல ஆன்மீகமோ கிடையாது. உங்க மனம் எப்படி உங்க உடலை உண்மையாவே இயக்குது அப்படிங்கறத சயின்டிஃபிக்கா பார்க்க போறோம். பொதுவா நாம நோய்க்கான காரணங்களை வெறும் கிருமிகள்லயோ இல்ல உடல் உறுப்புகளோட பழுதுலையும் மட்டும் தேடுறதுக்கு தான் பழகியிருக்கோம். ஆனா அந்த பாஸ்டன் தம்பதியோட கதை உங்களுக்கு உணர்த்துறது என்னன்னா, உங்க உடல் அப்படிங்கிறது வெறும் சத, எலும்பு, ரசாயனங்களால ஆன ஒரு உயிரற்ற இயந்திரம் கிடையாது. நவீன மருத்துவம் நம்ம உடலை ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி பாக்குது. அதாவது அணுக்கள் சேர்ந்த மூலக்கூறுகள் ஆகுது, மூலக்கூறுகள் சேர்ந்து செல்கள் ஆகுது, செல்கள்ல இருந்து மூளை உருவாகுது. ஓகே. அப்புறம் அந்த மூளைக்குள்ள நடக்கிற ஒரு ரசாயன வெளிப்பாடு தான் மனோ அப்படின்னு சொல்றாங்க. அதேதான். இது அறிவியல்ல மேலெழும் காரணம், அதாவது அப்வர்ட் காசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எல்லாமே கீழ இருந்து பருப்பொருள்ல இருந்து தான் உருவாகுது அப்படிங்கறது அவங்களோட வாதம். அப்போ அந்த மூளைங்கிற உறுப்பு சரியா வேலை செஞ்சாதான் மனம் இருக்கும், மூளை இல்லைன்னா மனம் இல்லை இல்லையா? இதுதான் பொருள் முதல்வாதத்தோட அடிப்படை. கரெக்ட். ஆனா குவாண்டம் இயற்பியல் இத அப்படியே மொத்தமா தலைகீழா மாத்துது. எப்படி மாத்துது? குவாண்டம் அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை பொருளே உங்களோட உணர்வு நிலைதான். அதாவது கான்ஷியஸ்னஸ். அந்த உணர்வு நிலையிலிருந்து தான் உங்க மனமும் மூளையும் உடலுமே உருவாகுது. இத கீழிறங்கும் காரணம்னு சொல்றாங்க. அதாவது உங்களோட உணர்வு நிலை தான் உங்க உடலை உருவாக்குதே தவிர உடல் உணர்வு நிலையை உருவாக்கல. இது புரிஞ்சுக்க கொஞ்சம் கடினமா இருக்கலாம். ஆனா இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. உங்க உணர்வு நிலை தான் அந்த பாஸ்டன் மருத்துவமனையில் இருந்த கணவரோட உடல் உறுப்புகளை ஆஃப் பண்ணிருக்கு. எந்த வைரஸோ பாக்டீரியாவும் இல்ல. எக்ஸாக்ட்லி. ஒரு நிமிஷம், இங்க தான் எனக்கு ஒரு வலுவான சந்தேகம் வருது. நீங்க சொல்ற மாதிரி என்னோட உணர்வு நிலை தான், என் மனம் தான் என் உடலை முழுமையா இயக்குது அப்படின்னா, எனக்கு கடுமையான தலைவலி வரும்போது எனக்கு தலைவலி இல்ல, நான் இப்ப குணமாயிட்டேன் அப்படின்னு நான் ரொம்ப பலமா நினைச்சா மட்டும் ஏன் அது உடனே சரியாக மாட்டேங்குது? இது ரொம்ப நியாயமான கேள்வி. மனசுக்கு அவ்வளோ சக்தி இருக்குன்னா நான் நினைச்ச மறு நிமிஷமே என் நோய் மேஜிக் மாதிரி மறையணுமே.
நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். இத புரிஞ்சுக்க நாம் மேலோட்டமான எண்ணங்களுக்கும் ஆழமான உணர்வு நிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கணும். நீங்க எனக்கு தலைவலி இல்ல அப்படின்னு நினைக்கிறது உங்களோட மேலோட்டமான மனம் அல்லது ஈகோ சம்பந்தப்பட்டது. இது கடலோட மேற்பரப்புல வர சின்ன சின்ன அலைகள் மாதிரி. ஆனா உங்களை இயக்குற உண்மையான உணர்வு நிலை அப்படிங்கிறது கடலோட ஆழம் மாதிரி. அத குவாண்டம் உணர்வு நிலை அப்படின்னு சொல்லலாம். விழிப்பு நிலையில நீங்க ஒரு விஷயத்த சும்மா நினைக்கிறதுனால மட்டும் அது நடந்துராது. எப்படி சொல்றது? ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு ஃபைலை டெலீட் பண்ணணும்னா உங்களுக்கு அட்மின் ஆக்சஸ் வேணும். சாதாரண யூசரா இருந்துகிட்டு அதை பண்ண முடியாது. அது மாதிரிங்களா? சூப்பர் உதாரணம். அந்த அட்மின் ஆக்சஸ் தான் குவாண்டம் உணர்வு நிலை. உண்மையான குணப்படுத்துதல் அப்படிங்கிறது அந்த ஆழமான தளத்துல நடக்கிற ஒரு மாற்றம். அப்போ என் மூளைக்குள்ள ஓடுற சாதாரண எண்ணங்களுக்கும் என் மொத்த உடலையும் இயக்குற அந்த ஆழமான குவாண்டம் உணர்வு நிலைக்கும் இடையில ஒரு பெரிய திரை இருக்கு. ஆமா. அந்த திரையை தாண்டி ஆழமான உணர்வு நிலை எப்படி என் உடலை குணப்படுத்துதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். அதுக்கு நாம் வெறும் சதைப்பிண்டத்தால ஆனவங்க மட்டும் இல்ல, நமக்குள்ள பல பரிமாணங்கள் இருக்குன்னு அந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற 5 உடல்கள் தத்துவம் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க சரியா அந்த புள்ளிக்கு வந்துட்டீங்க. இந்த குவாண்டம் ஹீலிங் எப்படி நடக்குதுன்னு தெரியணும்னா, உங்களுக்கு அடிப்படையில 5 உடல்கள் இருக்குன்னு குவாண்டம் இயற்பியல் விளக்குறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ம். முதலாவது நீங்க கண்ணால பாக்குற பருப்பொருள் உடல். அதாவது பிசிக்கல் பாடி. ஆமா. இரண்டாவது உயிர்சக்தி உடல், அதாவது பிராணா. மூன்றாவது மன உடல். மென்டல் பாடி. கரெக்ட். நான்காவது அதீத மன உடல். கடைசியா ஆனந்த உடல். இதுல நம்ம அதிகமா கவனம் செலுத்த வேண்டியது இரண்டாவது அடுக்கான உயிர்சக்தி உடல். அந்த உயிர்சக்தி உடலை தான் நமது பௌதீக உடலோட வடிவமைப்பிற்கான உருவமைக்கும் புலம் அப்படின்னு ஆசிரியர் சொல்றார். கொஞ்சம் இருங்க, இதை நாம எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கிறது நேயர்களுக்கு? இத ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, ஒரு காந்தத்தை சுத்தி இரும்பு துகள்களை தூவி விட்டீங்கன்னா, அந்த துகள்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வடிவத்துல போய் ஒட்டிக்கும் இல்லையா? ஆமா, ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதேதான். கண்ணுக்கு தெரியாத அந்த காந்த புலம் தான் இரும்பு துகள்களோட வடிவத்தை தீர்மானிக்குது. அதே மாதிரி தான் கண்ணுக்கு தெரியாத உங்க உயிர்சக்தி உடல் அப்படிங்கிற அந்த உருவமைக்கும் புலம் தான் உங்க பௌதீக உடல்ல இருக்கிற செல்களையும் திசுக்களையும் உறுப்புகளையும் ஒட்டி பிடிச்சு ஒரு வடிவமா வச்சிருக்கு. இது வாசிக்கும் போது எனக்கு இன்னொரு சூப்பரான உதாரணமும் தோணுச்சு. என்ன சொல்லுங்க? இது ஒரு கம்ப்யூட்டரோட ஒப்பிடலாமே. உங்களோட பௌதிக உடல் அப்படிங்கிறது கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் மாதிரி, அதாவது கீபோர்டு, மானிட்டர், CPU மாதிரி. அந்த உயிர் சக்தி உடல் அப்படிங்கிறது அதுக்குள்ள ஓடுற சாஃப்ட்வேர் மாதிரி. ரொம்ப பொருத்தமான ஒப்பீடு. சாஃப்ட்வேர்ல ஒரு வைரஸ் தாக்கினா என்ன ஆகும்? கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் புதுசாவே இருந்தாலும் சிஸ்டம் கிராஷ் ஆயிடும், ஸ்கிரீன் முடங்கிடும்ல. வைரஸ் வந்த உடனே ஹார்ட்வேர் உருகி போயிடாது. ஆமா, உள்ளுக்குள்ள ஏதோ பண்ணும். அந்த சாஃப்ட்வேர் வைரஸ் தேவையற்ற பல வேலைகளை CPUக்கு கொடுத்து ஓவர்லோட் பண்ணும். அதனால கம்ப்யூட்டர் சூடாகும், பேட்டரி சீக்கிரம் தீர்ந்து போகும், கடைசியா ஹார்ட்வேர் பழுதாகிடும். உங்க உடம்புலயும் இதே மெக்கானிசம் தான் நடக்குது. அப்போ அந்த வைரஸ்ன்றது நம்ம உடம்புல என்ன? நீங்க அன்றாட வாழ்வுல சந்திக்கிற மன அழுத்தம், உங்களோட ஆபீஸ்ல நீங்க அடக்கி வைக்கிற கோவம், இல்ல வெளிப்படுத்த முடியாத கவலை, இதெல்லாம் தான் உங்க சாஃப்ட்வேர்ல உள்ள வைரஸ். இது உங்களோட உயிர்சக்தி உடல்ல ஒரு தடையை ஏற்படுத்துது, ஒரு பிளாக்கேஜ். சாஃப்ட்வேர்ல ஏற்படுற தடை எப்படி பிசிக்கல் உடம்புல நோயா மாறுது? கண்ணுக்கு தெரியாத ஒரு கோபம் எப்படி ஒரு நிஜமான உடல் வலியா மாறும்? இதற்கான பயாலஜிக்கல் பிரிட்ஜ் என்னன்னு நான் யோசிக்கிறேன். உங்க ஆபீஸ்ல நீங்க கோபத்தை வெளிக்காட்டாம அடக்கி வைக்கிற ஒரு நாளை கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க அமைதியா இருக்கிறதா நினைப்பீங்க, ஆனா உங்க மூளை ஒரு ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடுக்கு போயிடும். இதனால கார்டிசால் மாதிரியான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் சுரக்கும். உங்க நரம்பு மண்டலம் உங்க தசைகளுக்கு தொடர்ந்து சின்ன சின்ன சிக்னல்ஸா அனுப்பிட்டே இருக்கும், எதுக்கோ தயாராக தயாராக அப்படின்னு. இதனால தசைகள் எப்பவும் ஒரு இறுக்கமான நிலைமையிலே இருக்கும். தசைகள் சுருங்கி விரிய பயன்படுற கால்சியம் அயானிகள் தசை நார்கள்ல அப்படியே மாட்டிக்கிட்டு தேங்கி நிக்கும். அச்சச்சோ! இது ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல மாசங்கள் பல வருடங்கள் நடக்கும்போது அந்த கால்சியம் அயானிகளோட தேக்கம் ஃபைப்ரோமயால்ஜியா மாதிரியான நாள்பட்ட உடல் வலியாவோ இல்ல கிரானிக் ஃபெட்டிக் சிண்ட்ரோம் அப்படிங்கிற பெரும் சோர்வாவோ வெடிக்குது. அதாவது நாம் என்னவோ உடம்புக்கு தான் பிரச்சனை, தசைக்கு தான் பிரச்சனைன்னு வலி நிவாரணி மாத்திரைகளை சாப்பிட்டு இருப்போம். ஆனா உண்மையில வைரஸ் இருக்கிறது நம்ம சாஃப்ட்வேர்ல. உயிர் சக்தி உடல்ல ஏற்பட்ட அந்த தேக்கம் தான் பௌதிக உடல்ல நோயாக உருவெடுக்குது. எக்ஸாக்ட்லி. அப்போ மாத்திரைகள் அந்த வைரஸை அழிக்காத பல வருஷங்களா நமக்குள்ள தேங்கி நிற்கிற அந்த உணர்ச்சிகளையும் நோய்களையும் எப்படி தீர்க்கிறது? அங்கிருந்து தான் குவாண்டம் தாண்டுதே அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் ஆரம்பமாகுது. நீங்க மாத்திரையை பத்தி கேட்டதால பிளாசிபோ விளைவு பத்தி நாம இங்க பேசணும். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமே. ஆமா.
நோயாளி கிட்ட இது ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு பொய் சொல்லி வெறும் சக்கரை மாத்திரையே கொடுப்பாங்க. ஆனா அந்த மாத்திரையை சாப்பிட்ட நோயாளி நிஜமாவே குணமாகிடுவார். எனக்கு ஒரு தலை சிறந்த மருந்து மிகச்சிறந்த மருந்த கொடுத்து சிகிச்சை அளிக்கிறார் அப்படிங்கிற அந்த நோயாளியோட ஆழமான நம்பிக்கை தான் வேலை செய்யுது. அந்த நம்பிக்கை அவரோட மூளையில என்டார்பின்ஸ் மற்றும் டோபமைன் மாதிரியான ரசாயனங்களை உடனே சுரக்க வைக்குது. இது வெறும் மனப்பிரமை கிடையாது, இது ஒரு பிசிக்கல் ரியாக்ஷன். இத குவாண்டம் அறிவியல் மொழியில சொல்லணும்னா, அந்த நோயாளியோட உணர்வு நிலை நோய் அப்படிங்கிற சாத்தியக்கூற விட்டுட்டு குணமடைதல் அப்படிங்கிற ஒரு புதிய சாத்தியக்கூற தேர்ந்தெடுக்கிறது. ஒரு நொடியில பழைய நோய்க்கான கட்டமைப்பு உடைஞ்சு புதிய ஆரோக்கியமான கட்டமைப்பு உருவாகுது. இதான் ஒரு குவாண்டம் தாண்டுதல். அப்போ நோயே ஒரு தடையாவோ நமக்கு வந்த தண்டனையாவோ பார்க்காம, அது நம்ம உடம்பு மனசும் நமக்கு எதையோ உணர்த்த வந்த ஒரு செய்தின்னு பார்க்க தொடங்கினாலே அங்க ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ ஆரம்பிக்குது. இதுக்கு சான்றா புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற அன்னை தெரசா விளைவை பத்தின ஆய்வு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல நடந்த அந்த ஆய்வு நவீன மருத்துவ உலகையே உலுக்கிய ஒண்ணு. அதுல என்ன நடந்துச்சுன்னு நேயர்களுக்கு சொல்லுங்க. ஹார்வர்ட்ல சில மாணவர்களை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அந்த மாணவர்களுக்கு அன்னை தெரசா ஏழை மக்களுக்கும் நோயாளிகளுக்கும் எவ்வளவு அன்போடும் கருணையோடும் சேவை செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு ஆவணப்படத்தை காண்பிச்சாங்க. அந்த வீடியோவை பார்த்த பிறகு மாணவர்களோட உமிழ்நீரை எடுத்து பரிசோதனை செஞ்சாங்க. அதுல அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி, குறிப்பா இம்யூனோகுளோபுலின் ஏ அப்படிங்கிற ஆன்டிபாடி வழக்கத்தை விட மிக அதிகமா கூடியிருந்துச்சு. எனக்கு என்ன சந்தேகம்னா, இது எப்படி சாத்தியம்? இது ஒரு நல்ல கேள்வி. அவங்க எந்த மாத்திரையும் சாப்பிடல, எக்ஸசைஸ் பண்ணல, வெறும் ஒரு வீடியோவை பார்த்ததுக்கு எப்படி உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும்? இது மேஜிக் இல்ல, இது பியூர் பயாலஜி. நீங்க ஒருத்தர் கருணையா நடக்கிறத பார்க்கும்போதே உங்க மூளையில இருக்கிற மிரர் நியூரான்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஓ, மிரர் நியூரான்ஸா? ஆமா, அத பார்த்து உங்களோட நரம்பு மண்டலம் நான் முன்னாடி சொன்ன அந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் சர்வைவல் நிலைமையிலிருந்து ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் அப்படிங்கிற அமைதியான பாராசிம்பத்தட்டிக் நிலைமைக்கு மாறும். அப்ப பாடி ரிலாக்ஸ் ஆயிடுது. எக்ஸாக்ட்லி. உங்களை தாக்க வர்ற ஒரு கற்பனை எதிரி கிட்ட இருந்து தப்பிக்க உங்க உடம்பு செலவு பண்ணிட்டு இருந்த அந்த எனர்ஜி அப்படியே நிப்பாட்டிட்டு அதை உங்க நோய் எதிர்ப்பு சிஸ்டத்துக்கு திருப்பி விட்டுடும். உங்க உயிர் சக்தி உடல்ல இருந்த தடைகள் விலகின உடனே அந்த எனர்ஜி தடையின்றி பாயுது. அதனாலதான் அந்த ஆன்டிபாடி லெவல் உடனடியாக அதிகமாகுது. இது அப்படியே மொத்த விஷயத்தையும் தலைகீழா மாத்துது. அன்பு, கருணை, நேர்மறையான உணர்வுகள் இதெல்லாம் வெறும் மாரல் சயின்ஸ் கிடையாது. அவை நம்ம உடலோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நேரடியாக இயக்கும் சுவிட்சுகள். ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க எப்போதெல்லாம் அன்பா இருக்கீங்களோ, எப்போதெல்லாம் அமைதியை உணர்றீங்களோ, அப்போதெல்லாம் உங்க உயிர் சக்தி உடல்ல உள்ள பிளாக்கேஜ விலகுது. அந்த தடைகள் விலகும் போது உங்க உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற ஆற்றலை ரொம்ப வேகமா பெறுது. ஆமாம், குவாண்டம் ஹீலிங் அப்படிங்கிறது வெளியிலிருந்து வர்றதில்ல, உள்ள இருந்து மலர்வது. சரி, இதையெல்லாம் தியரியா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனா எனக்கு நாள்பட்ட மன அழுத்தம் இருக்கு, எப்பவும் ஒரு சோர்வு இருக்கு, இதை என் அன்றாட வாழ்க்கையில நான் எப்படி மாத்துறது அப்படின்னு நேயர்கள் கேட்கலாம். அத பத்தி நம்ம பேசுவோம். கண்டிப்பா. முதலாவது பயிற்சி ரொம்ப சுலபமானது. நேர்களே, நீங்க இப்பவே இதை செஞ்சு பார்க்கலாம். உங்க 2 உள்ளங்கைகளையும் வேகமா ஒன்றோட ஒன்ற உரசிக்கோங்க. சூடு பறக்க உரசணுமா? ஆமா, ஒரு சூடு பறக்க உரசிட்டு பிறகு அந்த கைகளை சற்று விலக்கி வச்சு நம்ம ஊர்ல நமஸ்தே அல்லது வணக்கம் சொல்ற மாதிரி ஒரு முத்திரையில வச்சுக்கோங்க. இப்போ உங்க 2 கைகளுக்கும் இடையில ஒருவித அதிர்வையோ ஒரு மெல்லிய காந்த விசை போன்ற ஒரு உணர்வையோ உங்களால கவனிக்க முடியும். ஓ, அந்த வைப்ரேஷன் மாதிரி ஃபீல் ஆகுமே, அதுவா? அதேதான். அதுதான் உங்க உடம்புல பாயும் உயிர் சக்தி. இத தினமும் ஒரு சில நிமிடங்கள் உணர்ந்து பழகிறது உங்களோட உயிர் சக்தி உடலோட கனெக்ட் பண்ண உதவும். உங்க கவனத்தை உங்க பௌதிக உடல்ல இருந்து அந்த ஆற்றல் உடலுக்கு மாத்துற ஒரு சின்ன ட்ரிக் இது. கேட்பதற்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நான் சொல்ல நினைக்கிற 2வது பழக்கம், தினமும் கொஞ்ச நேரமாவது ஷூ, செருப்பு என எதுவும் இல்லாம வெறும் காலோட மண்ணுல இல்ல புல்லுல நடக்கிறது. அதாவது எர்த்திங்னு சொல்வாங்கல்ல. ஆமா, இது ரொம்ப பவர்ஃபுல். இது பூமியோடு நம்மளை இணைக்கும் ஒரு பயிற்சி. குவாண்டம் மருத்துவத்தின்படி இது நமது வேர் சக்கரத்தோட ஆழமான தொடர்பை ஏற்படுத்துறது. இதுக்கு பின்னாடி இருக்கிற மெக்கானிசம் என்ன தெரியுமா? பூமியோட காந்த புலம் ஒரு கிரவுண்டிங் வயர் மாதிரி செயல்படுது. கரெக்ட். உங்க நரம்பு மண்டலத்துல நாள் முழுக்க சேர்ந்து போயிருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ், அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டப்ப பூமி அப்படியே ஈர்த்து வெளியில ஏற்றிடும். இயற்கைக்கும் உங்களுக்குமான அந்த பிரிவினை மாய உடைஞ்சு போகும்.
ரொம்ப ஆழமான விளக்கம். மூன்றாவதா சிரிப்பு தியானம் மற்றும் ஆழமான மூச்சு பயிற்சிகளை நாம சொல்லலாம். நாம் ஆழமா மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடும்போது அது வெறும் ஆக்சிஜன் உள்ள போயிட்டு வர விஷயம் மட்டும் கிடையாது. அந்த காத்தோட சேர்ந்து பிராணன் அப்படின்னு சொல்லப்படுற உயிர் சக்தியும் உடலெங்கும் பாயுது. நீங்க வாய் விட்டு முழுமையா சிரிக்கும் போதோ ரொம்ப ஆழமா மூச்சு விடும்போதோ என்ன நடக்குதுன்னா அந்த தசை நார்கள்ல இறுக்கமா மாட்டிக்கிட்டு இருந்த கால்சியம் அயனிகளை பத்தி நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஆமா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸால லாக் ஆயிருக்குமே. அதேதான். அந்த ஆழமான மூச்சு அந்த உணர்ச்சிகளின் முடிச்சுகளை பிசிக்கலாவே அவிழ்த்து விடுகிறது. தேங்கி இருக்கிற ஆற்றல் சீராகி அங்க ஒரு குவாண்டம் தாண்டுதலுக்கான களம் உங்க உடம்புல தயாராகுது. அருமை. ஆக இந்த ஆழமான தேடலோட இறுதி பகுதிக்கு நாம வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பேசினத நேர்களுக்காக ஒரு சுருக்கமா சொல்லணும்னா, குவாண்டம் மருத்துவ தத்துவத்தின்படி நோய் அப்படிங்கிறது வெளியிலிருந்து கிருமிகளோ அல்லது வைரஸ்களோ வந்து நம்மளை தாக்கும் ஒரு யுத்தம் மட்டும் கிடையாது. இல்ல, அது உங்களோட ஒட்டுமொத்த உணர்வு நிலையின் சமநிலை தவறுவதன் ஒரு அறிகுறி. எக்ஸாக்ட்லி. உங்க உடல் ஒரு இயந்திரம் இல்ல. அது உங்களோட ஆழமான உணர்வுகளின் பிரதிபலிப்பு. அன்பான சூழல், மனிதர்கள் மீதான உண்மையான அக்கறை, உங்களோட உயிர்ச்சக்தி ஆற்றலை சீராக்குவது, இதெல்லாமே உண்மையான குணப்படுத்துதலுக்கான சாவிகள். அந்த பாஸ்டன் மருத்துவமனையில அந்த கணவருக்கு நடந்தது இதுதான். ஆமா, தன் மனைவி இறந்த பிறகு அவரோட குவாண்டம் உணர்வு நிலை வாழும் ஆசையை இழந்துடுச்சு. அதனால அவரோட உயிர்ச்சக்தி உடலோட சாஃப்ட்வேர் ஆஃப் ஆயிடுச்சு. எந்த நோயும் இல்லாத பௌதிக உடலும் மரணத்தை தழுவியது. வெளிப்படையான உடல் சேதங்களை சரிசெய்ய, எலும்பு முறிவை சரிசெய்ய நமக்கு மாத்திரைகளும் அறுவை சிகிச்சைகளும் கண்டிப்பா தேவைதான். ஆனா நாள்பட்ட நோய்கள், லைஃப் ஸ்டைல் வியாதிகள், மன அழுத்தத்தால் வரும் வலிகள், இதோட ஆழமான ஆணிவேரை சரிசெய்ய உங்க உணர்வு நிலையில ஒரு குவாண்டம் மாற்றம் தேவை. மனதை மாற்றுவதன் மூலம் உடலை முழுமையாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் நவீன அறிவியலும் குவாண்டம் இயற்பியலும் இப்போ ஒன்னா சேர்ந்து ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பா. இந்த தேடலை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி நேயர்களுக்கான ஒரு முக்கியமான சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புறேன். உலக புகழ்பெற்ற உயிரியல் நிபுணர் ஜேம்ஸ் லவ்லாக் காயா கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு ஒரு அபாரமான கருத்து சொல்றாரு. காயா கான்ஷியஸ்னஸ். ஆமா, கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி தோன்றின முதல் உயிரியல் செல் எப்படி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோடும் சுற்றுச்சூழலோடும் இணைந்து உருவாச்சோ அதே போலதான் நாம இந்த சுற்றுச்சூழல்ல இருந்து பிரிஞ்சு தனித்து இயங்கும் மெஷின்கள் கிடையாது. நாமும் இந்த பிரபஞ்சமும் ஒண்ணுதான். பொதுவா நோயை நாம ஏதோ வெளியிலிருந்து வந்த ஒரு எதிரியா தான் பார்க்கறோம். அதை எப்படியாவது அடிச்சு விரட்டணும்னு நினைக்கிறோம். ஆனா உங்க உடலே இந்த பிரபஞ்சத்தோட இந்த சுற்றுச்சூழலோட ஒரு பகுதி தான் அப்படிங்கும்போது உங்க நோய் உங்களுக்கு எதிரியா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. அல்லது உங்க வாழ்க்கை முறை எங்கேயோ தடம் மாறி போனதை நீங்க ஏதோ ஒரு இடத்துல உங்க உணர்ச்சிகளை முடக்கி வச்சிருக்கிறத உங்களுக்கு உணர்த்த உங்களோட ஆழமான உணர்வு நிலையே உங்களுக்கு அனுப்பி வச்ச ஒரு ஆசானா அந்த நோயா? ஒரு டீச்சர் மாதிரி. ஆமா, உங்க நோய் உங்களை அழிக்க வந்ததா இல்ல உங்களை விழித்தெழச் செய்ய வந்ததா? அந்த பாஸ்டன் தம்பதியோட ஆழமான அன்பை போல கண்ணுக்கு தெரியாத அந்த உணர்வு நிலையின் இணைப்பு தான் ஒவ்வொரு நொடியும் உங்களை இயக்குது அப்படிங்கிறத ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பா எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்க உடலை ஒரு இயந்திரமா பார்க்கறத நிறுத்திட்டு ஒரு உயிர்ச்சக்தி பெட்டகமா பார்க்க தொடங்குங்க. மீண்டும் ஒரு ஆழமான தேடலை சந்திப்போம்.